கிட்டத்தட்ட 500 தொடக்கம் 1 கிலோமீட்டர் வரையான நீளத்துக்கு மிகப்பெரிய அளவில் ரகசிய சுரங்கப்பாதைகள் வந்து இருந்த ஒரு யாழ்ப்பாணத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு வந்து நிற்கிறோம். ஸோ இந்த இடத்துல வந்து ரகசியமான முறையில் மிகப்பெரிய அளவில் கடத்தல் பொருட்கள் அப்படின்றது கைமாறப்பட்டிருக்குது. அதாவது மிகப்பெரிய அளவில் வர்த்தகம் நடைபெற்ற ஒரு இடம் தான் இது. கப்பல் வர்த்தகம் நடைபெற்ற இடம். கப்பல்லேருந்து கொண்டு வரக்கூடிய கடத்தல் பொருட்களை எல்லாம் ஊருக்குள்ளே கொண்டு போகிறதுக்கு வந்து என்ன கொண்டு போகணும்னு சொன்னால் இந்த சுரங்கப்பாதைகளை பயன்படுத்தி அதன் மூலமாக வந்து கொண்டு போயிருக்கிறாங்க. அப்படி வந்து மிகப்பெரிய அளவில் வந்து வர்த்தகம் நடைபெற்ற ஒரு பகுதி தான் அது. அங்கேருந்து ஒரு ஐயா திடீரென்று வந்து எங்களை பார்த்து கொண்டிருக்கிறேன். இப்போவும் வந்து அந்த சுரங்கப்பாதைகள் இருக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கிறதா இந்த ஊர் மக்களுடைய ஒரு நம்பிக்கையாக இருக்குது. போர்த்துகேயருடைய படையெடுப்பின் போது அந்த படைகளை வந்து இலகுவாக வெளியேற்றத்துக்கு வந்து பயன்படுத்தியிருக்கிறாங்க. அப்படி வந்து மிகப்பெரிய ஆச்சரியம் ஊட்டக்கூடிய குகை. அந்த குகையை நீங்கள் வந்து பார்க்கும்போது ஃபஸ்ட் டைமாக மிகப்பெரிய பிரம்மாண்டமாக இருக்குது. அந்த குகைக்கும் நாங்கள் போய் அந்த இடத்த பார்க்க போகிறோம். இப்போவும் அந்த சுரங்கப்பாதைகள் இருக்குதா இல்லாட்டி அதுக்கான வழித்தடங்கள் ஏதாவது இருக்குதா அப்படின்றதே முழுமையாக ஆராய போகிறோம். ஸோ இந்த தேர்டலோட எங்களோட தொடர்ந்து இணைஞ்சிடுங்க. எங்களை சேனல் வந்து புதுசாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க மகளே. கிட்டத்தட்ட பல மில்லியன் வருடங்களுக்கு முன்பு உருவான ஒரு இடத்துக்கு வந்து நிற்கிறோம். இது எப்படி வந்து உருவாகி இருக்க முடியும் அப்படின்னு சொன்னால் மழை நீர் அப்படின்றது வந்து மழைநீர் பெய்யும் போது வழியில் இருக்கிற CO2 வாயுவோடு சேர்ந்து ஒரு அமிலத்தன்மையை உருவாகி அந்த அமிலத்தன்மை இந்த சுண்ணாம்புகளில் வந்து கரைக்கக்கூடிய ஒரு தன்மை ஒன்று அதுக்கு இருக்குது. அதால் வந்து இந்த சுண்ணாம்புகள்ன்றது கரைஞ்சி சின்ன சின்ன டனல்ஸ், அதாவது இந்த நிலத்தடி ஃபுல்லாகவே வந்து இந்த சுண்ணாம்புகள் இருக்கிறதால அங்கே வந்து சிறிய அளவில் வந்து இந்த துளைகள், அதாவது சின்ன சின்ன குழிகளாக உருவாகி அது மிகப்பெரிய அளவில் வந்து டனல், அதாவது மிகப்பெரிய சுரங்கங்களை வந்து நிலத்துக்கு அடியில் உருவாகி இருக்க முடியும் அப்படின்றது ஆய்வாளர்களுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு கருத்தாக இருக்குது. நிச்சயமாக வந்து அது அப்படித்தான் நடந்திருக்கவும் வேணும். இந்த ப்ரோசஸ் வந்து நடக்கிறது வந்து சாதாரணமாகலாம் நடக்குது. கிட்டத்தட்ட பல மில்லியன் வருடங்களாக சின்னனாக வந்து இந்த செயற்பாடுன்றது நடந்து தான் இவ்வளோ பெருசாக வந்திருக்கும். அதனால தான் இந்த பகுதிகளில் வந்து நிறைய ஊற்றுகள், நிலத்தடி ஊற்றுகளை கூட நான் காட்டுறேன் இந்த இடத்துல. அது கீழால் வந்து தொடர்பே இல்லாமல் இருக்கும். ஆனால் தண்ணி வந்து சாதாரணமாக கடலுக்குள்ளே வந்து போய் கொண்டிருக்கும் தண்ணி அந்த இடத்தால். அப்படியே ஒரு இடத்தையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ நான் எனக்கு முன்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் மிகப்பெரிய ஒரு மலை மாதிரி இருக்குது பாருங்கள். இது ஃபுல்லாகவே வந்து என்ன சொல்கிறது, சின்ன மண்டபம் அப்படின்னு சொல்லுவேன். இந்த இடத்துக்கு பேர் வந்து சின்ன மண்டபம். இதில் வந்து முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. இது வந்து கடல் கரை வந்து அரைச்ச மாதிரி இருக்கும் இந்த இடங்களை பார்க்க. இப்போ வந்து கீழே இருக்கக்கூடிய நிலங்கள் எல்லாமே மூடப்பட்டுட்டது. இது உண்மையாக வந்து முக்கியமாக அரசர்களுடைய ஒரு இதுக்குள்ளே எல்லாம் பாருங்கள். இதுக்குள்ளே எல்லாமே வந்து பழைய காலத்தில் சின்ன சுரங்கப்பாதைகள் இருந்திருக்குது. ஆட்கள் நடந்தெல்லாம் போகக்கூடிய அளவுக்கு வந்து இருந்திருக்கு. இப்போ இந்த ஊர் மக்களை கேட்டாலும் அவங்க சொல்கிறேன்னு சொன்னால் அவங்களுக்கே தெரிஞ்ச அளவுக்கு வந்து இந்த சுரங்கப்பாதைகளுக்காக நடந்து போயிட்டு வந்திருக்கிறாங்க. அந்த அளவுக்கு வந்து அந்த சுரங்கப்பாதைகள் இருந்திருக்குது. காலப்போக்கில் பிறகு வந்து மணல் எல்லாமே மூடி இப்போ வந்து பவனையில் இல்லை அது. ஸோ இந்த இடம் ஃபுல்லாக பாருங்கள், அப்படியே வந்து பெரிய பாறைகள் தான் இருக்குது. யாழ்ப்பாணத்தில் வந்து வேறு எந்த ஒரு கடல் பகுதியிலையும் இப்படி பெரிய பாறைகளை வந்து நாங்கள் பார்க்க முடியாது. இங்கே தான் இருக்குது இப்படி பெரிய பாறைகள். பார்க்குறதுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குதுன்னு. யாழ்ப்பாணத்தில் வந்து இப்படி ஒரு இடம் இருக்குது. சில பேருக்கு வந்து இந்த இடம் இருக்கிறதா தெரிஞ்சிருக்காது. இது எங்கே இருக்குதுன்னு சொன்னால் யாழ்ப்பாணத்தில் தொண்டமாறு பகுதியில் சின்ன மண்டபம், பெரிய மண்டபம், மண்டப காடுன்னு சொல்லி இன்னும் ஒரு லைம்ஸ்டோன் குகை ஒன்று இருக்குது. அது இப்போ தொல்பொருள் திணைக்களத்தினுடைய ஒரு கட்டுப்பாட்டில் இருக்கிறதால அங்கே வந்து நாங்கள் போய் வீடியோ எடுக்க முடியாது. அண்ட் அதை வந்து தொடவும் கூடாது அப்படின்ற சொல்லி அதில் வந்து போட்டே போட்டிருக்கேன். இது வந்து எல்லாம் விழுந்துருக்கு பாருங்கள். இது வந்து முன்னாடி விழுந்து தான் கீழே இருக்குது. இது ஒரு மலை மாதிரி இருந்திருக்கணும். இப்போ அங்கே இருந்து எல்லாம் முடிஞ்சு கீழே விழுந்துருக்குது. ஏன்னா இந்த பெரிய பாறை எல்லாம் பாருங்கள், அதில் என்ன உடைஞ்சிருக்குது. இது வந்து சின்ன மண்டப காடுன்னு சொல்லுவேன். இப்போ நான் இதில் காட்டியிருப்பேன். அந்த உள்ளுக்குள்ளே போகிறதுக்கு குகை மாதிரி எல்லாம் சின்ன இருக்குது, இடங்கள் இருக்குது. இதில் இருந்து நாங்கள் அப்படி அங்கால போனால் அந்த பெரிய மண்டபத்துக்கு போகலாம். இப்போ பெரிய மண்டபம் போகிறதுக்கு என்ன பிரச்சனைன்னு சொன்னால் இடையில வந்து கடல் தண்ணி நிற்குது. பட் நாங்கள் கிட்ட போய் பார்க்கலாம். தூரத்தில் வந்து மலை மாதிரி தெரிகிறது வந்து பெரிய மண்டபம் அப்படின்னு சொல்லுவினோம். அதே வந்து இங்கால பார்த்திங்கன்னு சொன்னால் இதை வந்து சின்ன மண்டபம் அப்படின்னு சொல்லுவினோம். ஃபஸ்ட்டு நாங்கள் இந்த சின்ன மண்டபத்தை பற்றி பார்த்துட்டு அதுக்கு அங்கே போகலாம். இது போகிறதுக்கு முன்னாடி பாருங்கள், அந்த தண்ணின்றது வந்து ஓடிக்கொண்டிருக்குது. அதாவது தண்ணி வந்து இங்கால கடல் இருக்குது, கடலுக்குள்ளே வந்து போய்கொண்டிருக்குது தண்ணி. ஏதோ ஒரு இடத்துல இருந்து ஊற்றால் நிலத்தடி நீர் வந்து தண்ணிக்குள்ளே கடலுக்குள்ளே வந்து போய்கொண்டிருக்குது. நான் நினைக்கிறேன் ஒரு வெள்ளை தண்ணி, ஒரு பியூர் வாட்டர், நல்ல வெள்ளை தண்ணி கொண்டு வந்து அப்படியோ போய்கொண்டிருக்குது. குடிக்கலாமோ எனக்கு தெரியலை. பட் இது எல்லாமே வந்து லைம்ஸ்டோன், அதாவது இந்த சுண்ணாம்புக்கள் தான் இந்த இடத்துல வந்து நீங்கள் முழுமையாக பார்ப்பீங்க.
உண்மையாக வந்து இப்படி ஒரு சின்ன ஒரு ஆதாரம் ஒன்று காட்டுறேன் உங்களுக்கு. அதாவது இந்த தண்ணி வந்து அதாவது இப்படி ஒரு சின்ன ஒரு வாய்க்கால் தண்ணி மாதிரி ஓடிக்கொண்டிருக்குது நிலத்துக்கு. இது எங்கேருந்து வருமென்று சொன்னால் இதுக்கு அங்கால இருக்கிற ஒரு பதிகள் எங்கேயாவது தண்ணி ஊறி நிலத்துக்கீழே தான் வந்து இங்கே வந்து ஓடிக்கொண்டிருக்குது. அது தொடர்ந்து வந்து ஓடிக்கொண்டிருக்குதுன்னு நினைக்கிறேன். என்னென்னு சொன்னால் முன்னுக்கு இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன பகுதியெல்லாம் உடைஞ்சிருக்கு பாருங்கள். இப்போ தொடர்ந்து வந்து இந்த தண்ணி ஓடிக்கொண்டிருக்குது. இப்படி ஓடிக்கொண்டிருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் இந்தியாவில் வந்து நிலத்தடி சுரங்கங்கள் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லப்படுது. ஸோ அந்த சுரங்கங்கள் எதுக்காக இந்த இடத்துல உருவாகிறது அப்படின்றது தான் ஒரு சின்ன ஒரு வீடியோ இதில் பார்க்க போகிறோம். இந்த விஷயம் உங்களுக்கு வந்து நிச்சயமாக ஆச்சரியம் ஊட்டக்கூடிய மாதிரி. சாதாரணமாக இந்த கடற்கரையில் வந்து நடந்து போனாலே நிறைய இடங்களில் இந்த தண்ணீர் ஊட்டி எடுக்கிறது வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. நீங்கள் மற்ற கடற்கரையில் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி வந்து தண்ணி ஊற்றுகளாக வந்து ஓடக்கூடிய இடங்களை வந்து நீங்கள் பெருசாக காண மாட்டீங்களா. ஆனால் இந்த கடற்கரையில் வந்து நிறைய இடங்களில் அப்படி இடங்கள் இருக்குது. வந்து இது இப்படி நிறைய ஊற்றுகள் இருக்கிறதே வந்து இந்த பகுதி முழுவதுமே மிகப்பெரிய அளவில் இந்த சுரங்கப்பாதைகள் இருக்கலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. மிகப்பெரிய அளவில் வந்து அதாவது இங்கே மிகப்பெரிய வர்த்தகங்கள் கப்பல் வர்த்தகம் எல்லாம் இந்த இடத்துல நடைபெற்றிருக்குது. அதை பற்றி முழு விளக்கத்தையும் வந்து இந்த வீடியோவில் வந்து தாரேன். என்னென்னு சொன்னால் இந்த சுரங்கப்பாதைகள் வழியாக அதாவது போர்த்துகேயர் வந்து இலங்கையை கைப்பற்றியக்குள்ள மிகப்பெரிய அளவில் இங்கே சுரங்கப்பாதை இருந்திருக்குது. ஸோ அவர்கள் வந்து கைப்பற்றியக்குள்ள இந்த இடம் எல்லாமே வந்து மிகப்பெரிய வர்த்தகம் நடக்கக்கூடிய இடங்கள். அதாவது கப்பல் இங்கே வந்து இங்கே இருந்தால் சாமான் வந்து நிறைய போயிருக்குது மற்ற இடங்களுக்கு. அப்போ களவாக கொண்டு வரக்கூடிய நிறைய பொருட்களை வந்து இங்கே இருந்து அந்த டனல்ஸ் வழியாக அந்த சுரங்கங்கள் வழியாக வந்து அங்கால் எடுத்துக்கொண்டு போயிருக்கிறேன். அதுக்கும் வந்து நடந்திருக்குது. இதுக்குள்ளே பாருங்கள் இந்த இடங்கள் செம வெயில். இப்போ வந்து யாழ்ப்பாணம் செமையாக வெயில் அடிக்குது. இதுக்குள்ளே வந்துடலாம் பாருங்கள். ஒரு சின்ன டனல் மாதிரி உள்ளுக்குள்ளே போகுது. இது எவ்வளோ தூரம் போகும்னு சொன்னால் இதுக்கு பக்கத்தில் வந்து மிகப்பெரிய அளவில் லைம்ஸ்டோன் ஒன்று இருக்குது. லைம்ஸ்டோன் குகை ஒன்று இருக்குது. மண்டபக்காட்டு குகைன்னு சொல்லுவாங்களா. அதை இங்கே வந்து கேட்டால் கூகுள் மேப்லேயும் வந்து அந்த இடம் இருக்குது. இந்த இதில் என் பாருங்க அந்த தண்ணி வந்து ஊற்று எடுத்து அப்படியே போய் கொண்டிருக்குது. அங்கால லைம்ஸ்டோன் குகை என்று சொல்லி மண்டபக்காட்டு குகைன்னு சொல்லி இருக்குது. சரி, ஃபஸ்ட்டு வந்து இது கீழே வந்து இதோட அமைப்புகள் வந்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம். தரைத்தோட்ட அமைப்புகள் இந்த அதாவது உண்மையாக வந்து இது வந்து அப்படி அங்கால இதுக்குள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் மிகப்பெரிய அளவில் குகை வந்து இருந்த அந்த டனல்ஸ் அதாவது சுரங்கப்பாதையில் இருந்ததுக்கான அடையாளங்களை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த பகுதி ஃபுல்லாகவே மிகப்பெரிய அளவில் இந்த பாறைகள் சுண்ணாம்புகள் பாறைகள் தான் இருக்குது. உண்மையாக வந்து இதை வந்து யாருமே உருவாக்கலை. முதலாவது விஷயம் என்ன சொன்னால் மில்லியன் கணக்கான வருஷமாக வந்து அதுவே உருவாகி இருக்குது. தண்டப்பாட்டு இயற்கையை வந்து அந்த இந்த இடங்களை வந்து வடிவமைச்சிருக்குது. முக்கியமாக வந்து அந்த அமிலம் வந்து மழை தண்ணியில் கலந்ததால் மழை தண்ணி வந்து அமிலமானதால் இப்படியான பாறை அமைப்புகள்லேருந்து சின்ன சின்ன குழிகள் உருவாகி அது பெரிய டனலாக வந்து இருக்கிறதுக்கு வந்து மில்லியன் கணக்கான வருஷங்கள் எடுத்து இந்த செயற்பாடு எல்லாமே நடந்திருக்குது. இது வந்து அதிகமாக என்ன சொல்கிறது, இப்போ அதிகம் பேருக்கு வந்து சில பேர் வந்து இதை அதிகமான மக்கள் நினைக்கிறது இது வந்து இயற்கையான ஒரு விஷயம் இல்லை, இதை வந்து உருவாக்கியிருக்கிறாங்க அந்த காலத்தில் மன்னர் மேன் உருவாக்கியிருக்கிறாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். பட் அது இல்லை விஷயம், இது வந்து இயற்கையாக உருவாகின ஒரு விஷயம் உண்டு. இதெல்லாம் பாருங்க, கீழே வந்து அங்காளி பக்கத்தில் இருந்து தண்ணி கடலுக்குள்ளே வந்து ஓடிக்கொண்டிருக்குது. இந்த இடத்த வந்து நான் தூரத்தில் இருந்து பார்த்துட்டு சொன்னால் இப்படி தான் இருக்குது. மேலே ஏறி பார்த்தா இந்த இடம் ஃபுல்லாகவே நான் சொல்கிறது பார்க்குறதுக்கே வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். யாழ்ப்பாணத்துக்குள்ளே வந்து தொண்டமாட்டு பகுதியில் யாழ்ப்பாணத்தை கிட்டவே வந்து யாழ்ப்பாண பகுதின்னே சொல்லலாம். இதை யாழ்ப்பாணம் டவுனுக்கு இருந்தெல்லாம் தொண்டமாறு கிட்ட இதில் வந்து இப்படி ஒரு அழகான இடம் ஒன்று இருக்குது. ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்கு வந்து இதெல்லாம் செம்மையாக இருக்குமென்ட்டு நான் நினைக்கிறேன். உங்களோட கருத்துக்களையும் வந்து பதிவிடுங்க. உண்மையாக வந்து இந்த இடங்கள் எல்லாம் உருவாகும் போது அதாவது இந்த இடங்கள் வந்து உருவாகினதுக்கு பிறகு இதை வந்து யாராவது பாவிச்சிருக்க தானே வேணும். இந்த டனலை யாராவது பாவிச்சிருக்கணும். இந்த பாறைகளை வந்து ஏதாவது சுரங்கப்பாதைகளை வந்து மன்னர் காலத்தில் வந்து சுரங்கப்பாதைன்றது அவர்களுக்கு முக்கியமான ஒரு தேவையாக இருந்தது. அவைகள் என்ன சொன்னால் சுரங்கப்பாதைகள்ன்றது அவைக்கு உருவாக்க வேண்டிய ஒரு தேவை இருந்தது. அப்படி இருக்கக்குள்ளே பல மில்லியன் வருடங்களாக இருக்கக்கூடிய சுரங்கப்பாதைகளை அவை கண்டிப்பாக வந்து பயன்படுத்தி இருப்பினும் முக்கியம் வந்து அரசர்கள் எதுக்காக பயன்படுத்தினேன்னு சொன்னால், இப்போ நான் அந்த சுண்ணாம்பு பாறை இருக்கக்கூடிய இடத்துல நடந்து போகிறேன். முக்கியம் வந்து அரசர்கள் எதுக்காக பயன்படுத்தினாங்கன்னு சொன்னால், இந்த இடங்களில் வந்து அரசர்கள் வந்து போர்த்துகேயர் இந்த இடத்த வந்து கைப்பற்ற வரைக்குள்ளே வந்து மிகப்பெரிய அளவில் வந்து அவைக்கு வெளியில் போகிறதுக்கான அதாவது
இப்போ அந்த மண்டபக்காடு அவையின் இருப்பிடமாக இருந்தால் அங்கே அவையின் மன்னர்களுடைய படைகள் வந்து தப்பிக்கிறதுக்கு வந்து மிக யாருக்குமே தெரியாத சுரங்கப்பாதைகள் வந்து அவைக்கு தேவைப்பட்டது. அப்போ அப்படி வந்து அவைகளுக்கு வந்து மிக இலகுவாக கிடைக்கக்கூடிய இந்த சுரங்கப்பாதைகளை வந்து பயன்படுத்தி இருக்கலாம் அப்படின்றது வந்து மிகப்பெரிய ஒரு கதையாக வந்து இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்குள்ளே வந்து கேட்டிங்கன்னா, இங்கே இருக்கிற மக்கள் வந்து கேட்ட அவைகள் அப்படி தான் சொல்லிவிடும். இந்த சுரங்கப்பாதையில் மக்கள் வந்து இப்படியான மன்னர்கள் வந்து இப்படியான தேவைகளுக்கு வந்து பயன்படுத்தினாங்க. அதாவது தங்களுடைய படைகளை வந்து இலகுவாக வெளியேற்ற பயன்படுத்தினாங்க அப்படின்றது வந்து அவே சொல்லுவேன். உண்மையாக வந்து அதான் நடந்திருக்க முடியும். என்னென்னு சொன்னால், இந்த இடமெல்லாம் வந்து பெரிய அளவில் வர்த்தகம் நடக்கக்கூடிய இடங்களாகவும் இருந்திருக்குது அந்த காலத்தில். வல்வெட்டித்துறை என்றால் தெரியும். வல்வெட்டித்துறைன்றது வந்து இலங்கையிலேயே வந்து இங்கே இருந்து வெளிநாடுகளுக்கு கூட கப்பல் தயாரித்து இங்கேருந்து போயிருக்கிறோம் அந்த காலத்தில். அப்படி ஒன்று வரலாற்று சிறப்பு மிகப்பெரிய அளவில் கப்பல்கள் கட்டின இடம்தான் இந்த வல்வெட்டித்துறை. ஸோ இங்கே இருந்து நிறைய கப்பல்கள், அதாவது போக்குவரத்து எல்லாம் வந்த பெரிய பெரிய வர்த்தகங்கள் நடந்ததால் இங்கே வந்து கப்பல்கள் வரைக்குள்ளே அதில் இருந்து இல்லீகலாக சில விஷயங்கள் இருந்தானே, கடத்தல் சம்மந்தமான சில விஷயங்கள் இருந்தாங்க. உதாரணமாக சொல்ல போனால் இந்த தங்கம் மற்றது இன்னும் சில விஷயங்களை வந்து ஊருக்குள்ளே எப்படி எடுத்துக்கொண்டு போவேணும்னு சொன்னால், இங்கே வந்து ஏகப்பட்ட டனல்ஸ் இருந்ததாகும். இது சின்ன மண்டபம், அங்கே நாங்கள் முன்னுக்கு இருந்தது பெரிய மண்டபம். இப்படியான இடங்களில் வந்து நிறைய டனல் இருந்ததாகவும் அந்த டனல்ஸ் மூலமாக வந்து இவைகள் அந்த பொதிகள், அதாவது அந்த கடத்தல் பொருட்களை வந்து பாதுகாப்பாக அந்த மண்டபக்காடு குகைன்னு சொல்லி இன்னொரு பெரிய குகை ஒன்று இருக்குது மகளே, அந்த குகையை வந்து நான் இதில் போடுறேன். பட் இப்போ வந்து நாங்கள் அதை வீடியோ எடுக்கல. அது என்ன சொன்னால் தொல்பொருள் திணைக்களத்துடைய கட்டுப்பாடுகள் இருக்குது. அந்த இடத்துக்கு வந்து கொண்டு போய் மறைச்சி வச்சுட்டு அதுக்கு அங்கே வந்து ரகசியமான முறையில் அங்கே இருக்கக்கூடிய சுரங்கப்பாதைகள் மூலமாக பல இடங்களுக்கு போகும்னு சொல்லப்படுது. கிட்டத்தட்ட இதில் இருந்து 500 கிலோமீட்டர், அதாவது 500 மீட்டர் 1 கிலோமீட்டருக்கு கூடவே அந்த சுரங்கப்பாதைகள் பல பகுதிகளுக்கு சென்றதாக சொல்லப்படுது. குறிப்பாக வந்து இங்கே பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் செல்வச்சின்னதி கோயில் இருக்குது. அந்த கோயிலுக்கு பக்கத்தில் கூட அந்த சுரங்கப்பாதைகளுடைய வழித்தடங்கள் இருக்கிறதாக சொல்லப்படுது. அது கனகாலமாக இருந்திருக்குது. பட் இப்போயும் வந்து சில அதாவது கோயிலுக்கு அடியில் வந்து இருக்கலாம்னு சொல்லப்படுது. ஆனால் இப்போ வந்து கீழே போய் ஆராய்ச்சி செய்து பார்க்குறதெல்லாம் முடியாத ஒரு விஷயம். பட் இருக்குது அப்படின்றது வந்து மக்களுடைய மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையாக இருக்குது. அப்போ இது வந்து மன்னர்கள் ஆலயம் வந்து இந்த சுரங்கங்கள்ன்றது பயன்படுத்தப்பட்டிருக்குது. அது மக்களுடைய பெரிய நம்பிக்கையாகவும் இருக்குது, பயன்படுத்தப்பட்டிருக்கலாம்ன்றது. அதை விட அதுக்கு பிறகு வந்து உள்நாட்டு போரில் எல்லாம் புலிகளால் கூட இந்த சுரங்கப்பாதை, அந்த மண்டப குகையாக இருக்கட்டும், அது கூட அவர்களுடைய ஆயுதங்களை வச்சு பாதுகாக்கிறதுக்குரிய ஒரு முக்கியமான இடங்களை வந்து அவங்க பயன்படுத்தப்பட்டதான் இங்கே ஊர் மக்களுடைய மிகப்பெரிய ஒரு கருத்தண்டு இருக்குது. அது வந்து எந்த இடத்துக்கு வந்து உண்மையான விஷயம் மட்டும் தெரியல. பட் அந்த குகையை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரம்மாண்டமாக மிரண்டு போயிடுவீங்க. சொன்னால் அந்த இடத்துக்கு வந்து அந்த குகைக்குள்ளே அவ்வளவு மிகப்பெரிய ஒரு குகை. என்ன சொன்னால் பல மில்லியன் வருடங்களுக்கு இயற்கையாகவே உருவாகின குகை. அதை வந்து உருவாகிறதுக்கும் அது பல மில்லியன் வருடங்கள் ஆகியிருக்கும். இந்த இடங்கள் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சுண்ணாம்புக்கல் எக்கச்சக்கமாக வந்து இந்த சுண்ணாம்புக்கல்லில் காண முடியும். இது எல்லாமே வந்து இப்படி நிறைய இடங்கள்ல இருந்து அப்படியே நிறைய இடங்கள்லேருந்து தண்ணி வந்து ஊற்றாகி அப்படியே கடலை வந்து போய் கலக்குது. இந்த வீடியோ தொடர்பாக உங்களோட கருத்துக்களை வந்து கீழே பதிவிடுங்க. உண்மையாக வந்து இந்த பிரதேசம் முழுவதுமே மிகப்பெரிய அளவில் வந்து டனல்ஸ், அதாவது சுரங்கப்பாதைகள் இருந்துக்குது. சில பேருக்கு வந்து இதை கூடுதலான விளக்கங்கள் தெரிஞ்சிருக்கும். அப்படி யாருக்காவது தெரிஞ்சால் கண்டிப்பாக வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நாங்களும் வந்து தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. பட் இந்த பிரதேசத்தை வந்து நான் சில இடங்களில் வந்து வெளியில் போய் காட்டுறேன். அதாவது இந்த தொண்டமனாறு பகுதின்றது வந்து மிகப்பெரிய வரலாற்று இடம் உண்டு. நான் சில இடங்களை வந்து நான் சுற்றி காட்டுறேன். அது இந்த காணிக்குள்ளால் வந்து தான் நான் உள்ளே போனேன். இப்போ வந்து மறுபடியும் வெளியில் போகிறேன். செம வெயில் களைச்சி போயிட்டேன்.